சென்னை ராயபுரம் இப்படின்னு நம்ம சொன்னோம்னாலே நமக்கு முதல்ல அங்காள பரமேஸ்வரி அற்புதமான ஆலயம் வரும். அந்த சென்னை ராயபுரத்தில் வாராகி அம்மனை வழிபட்டு இப்பொழுது சமீப காலத்தில்தான் அவருடைய ஜீவசமாதியை வெளிப்பட்டு இன்றைக்கி எல்லாருக்கும் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மகான் யார் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால், அந்த மகான் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் அப்படின்னு மடப்புரம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரில் அந்த மடப்புரத்தில் ஜீவசமாதி எடுத்துட்டார் இல்லையா, இங்கே கூட அந்த தங்கசாலையில் அவருடைய ஜீவசமாதி இருக்கு இல்லையா, அந்த மகானும் குணங்குடி மஸ்தான் சாஹிப், குணங்குடி மஸ்தான் சாஹிப் அப்படிங்கிற அற்புதமான மகான் ஆசன் அகத்தீசரை பற்றியெல்லாம் எவ்வளவோ பாடல்கள் இயற்றி நல்ல பக்தி நெறியை எப்படியெல்லாம் நமக்கு காமிச்சு கொடுத்துருக்காரோ அந்த மகானும் ராயபுரத்தில் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார். இதுக்கு இவங்களோட சமகாலத்திலேயே தான் வாழ்ந்த மகான் இந்த அற்புதமான சித்தர். இந்த சித்தரோட அருள் கடாட்சம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது காரணமாக இன்றைக்கி இந்த பதிவில் இவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஞானமாணிக்க சிவாச்சாரியார் அப்படிங்கிறது தான் இந்த சித்தர். இந்த சித்தர் சமாதி பார்த்தோம்னா மன்னார் சாமி கோவில் இருக்கு இல்லையா, அந்த தெருவில் இருக்கக்கூடிய ருத்ரசோமநாதர் ஆலயம் அப்படிங்கிற ஒரு கோவில், அந்த கோவிலில் தான் சுவாமியோட மகாசமாதி இருக்குது. அந்த ராயபுரம் பழைய பாலத்துக்கு இறக்கத்தில் சற்று தொலைவில் ரோட்டோரத்திலேயே பார்த்தோம்னா இந்த சமாதி அமையப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்தோட பரிபூர்ணமாகி இருக்கக்கூடிய அந்த ஞானமாணிக்க சிவாச்சாரியார் கிட்டத்தட்ட 200 ஆண்டு காலங்களுக்கு முன்னால் சென்னையில் வாழ்ந்தார். வடசென்னை பகுதியில் அந்த காலகட்டத்தில் புகழ்பெற்றிருந்த சித்த புருஷர்களான குணங்குடி மஸ்தான் சாஹிப் மற்றும் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் அவளோட வாழ்ந்த சமகாலத்தவர். இந்த 3 சித்தர்களுமே ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்து ஒரே சமயத்தில் எல்லா மக்களுக்கும் அருள் புரிந்திருக்கிறார்கள். அவங்களெல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டதாகவும் செவி வழி செய்திகள்லாம் நமக்கு கிடைக்கிறது. முருகப்பெருமானை பிரதானமாக வழிபட்டார் அந்த குணங்குடி மஸ்தான் சாஹிப். விநாயகர் பெருமானை வழிபட்டவர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள். அம்பிகை பராசக்தி மீது உபாசனை செய்தவர் தான் இந்த ஞானமாணிக்க சித்தர் அப்படிங்கிற இந்த அற்புதமான மகான். இந்த ஞானமாணிக்க சிவாச்சாரியரோட சமாதி இப்போது இந்த 2 மகானோட சமாதி எங்கே இருக்குன்னு எல்லாருமே சொல்லிடுவார்கள். குணங்குடி மஸ்தான் சாஹிப் எல்லாருக்குமே தெரியும். அதுபோலவே தங்கசாலையில் இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுடைய ஜீவசமாதி அப்படின்னு கேட்டாலும் எல்லாருக்கும் எளிதாக சொல்ல முடியும். ஆனால் இந்த மகானுடைய சமாதி மட்டும் எப்போது காணாமல் போய்விட்டது. அந்த மகானோட ஜீவசமாதி ராயபுரத்தில் இருந்தது இல்லையா, அந்த இருந்த காலத்திலெல்லாம் மழை வெள்ளமோ ஏதோ அந்த காரணத்தினால் எப்படியோ அந்த சமாதி காணாமல் போய்விட்டது. அங்கெல்லாம் முதல்லலாம் அற்புதமான வழிபாடுகள்லாம் நடந்து கொண்டே இருந்தது. அதற்கு பிறகு என்ன காரணமோ தெரியல, அந்த வழிபாடுகள் எல்லாம் அப்படியே நின்று போயிடுது. அந்த வழிபாடுகள் நின்று போனதுக்கப்புறமா அந்த சமாதி இருந்த இடத்துல புதர் மண்டி அப்படியே அந்த சமாதி எல்லாம் காணாமல் போய்விட்டது. அப்புறம் அதே போல் அந்த மகானை பற்றி இருக்கக்கூடிய என்னெல்லாம் மகானை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் நமக்கெல்லாம் தெரியாமலே போய்விட்டது. அந்த ஜீவசமாதி ஒரு காலகட்டத்தில் அப்படியே சென்னை நகர் வளர்ச்சி அடைஞ்சது காரணமாக வணிக பகுதியாக மாறிப்போனது. அந்த ஜீவசமாதி அமைந்த இடத்துல தான் நிறைய கடைகள் நடத்துறதுக்கு முயற்சிக்கிறார்கள். ஆனால் அந்த எந்த கடையுமே நல்லபடியாக இயங்க மாட்டேங்கிறது. அந்த கடையில் சுமூகமாக நடத்த முடியாமல் ஒரு போக்கு வருது. அங்கே என்ன தொழில் செய்தாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வருது, பிரச்சனை வருது. இதே நிலை நீடித்து கொண்டே இருக்குது. அங்கே முதல்ல அந்த கேஸ் சர்வீஸ் ஸ்டேஷன் ஒன்று வச்சுருந்தார்கள், அதுவும் நல்லபடியாக நடக்கலை. 4 சக்கர வாகனங்களுக்காக அந்த கடை இருந்தது, அந்த கடையும் நல்லபடியாக நடக்கலை. அப்புறமா ஒரு எண்ணெய் கடை வச்சுருந்தாங்க, அந்த எண்ணெய் கடையும் நல்லபடியாக நடக்கலை. சித்தர்கள் எல்லாம் எப்பொழுதுமே நமக்கு சுபீட்சத்தையும் நல்ல நிறைந்த செல்வத்தையும் சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி தரக்கூடிய மகான்கள். அப்பொழுது ஏன் இந்த இடத்துல கடையெல்லாம் வச்சா ஏதோ தடங்கள் வருது, ஏதாவது ஒரு பிரச்சனை ஏன் வருது அப்படின்னு சொல்லி அப்போது அந்த நிலத்தோட உரிமையாளராக இருந்தார் இல்லையா விவேகானந்தர் அப்படிங்கிறவர், அவர் ஏதோ ஒரு சக்தியை நம்புகிறார். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சி அதுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்து பிரஸ்னம் பார்க்குறதுக்காக அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா கிட்டக்க போய் பிரஸ்னம் பார்க்குறார்கள். ஜெயந்தி அப்படிங்கிற அம்மா கிட்டக்க அந்த அம்மா பிரஸ்னம் பார்த்து அது என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா, இங்கே ஒரு சித்தரோட ஜீவசமாதி அமைந்திருக்கு. அந்த சித்தரோட ஜீவசமாதி பூஜை புனஸ்காரம் இல்லாமல் இருக்க காரணத்தினால இந்த இடத்துல எந்த தொழிலுமே நடத்த முடியாமல் போகிறது. அதனால் அதை தாங்கள் கண்டுபிடியுங்கள் அப்படின்னு சொன்னப்புறம் இந்த சித்தராகப்பட்ட ஞானமாணிக்க சித்தருடைய ஜீவசமாதி அங்கே அவங்க தேடி பார்க்கும்பொழுது ஒரு ஆலய அமைப்பு தெரியுது. சிவாலயம் போன்ற ஒரு அமைப்பு, ஒரு நந்தி, ஒரு பீடம், அதற்கு பிறகு இந்த அற்புதமான சிவலிங்கம் எல்லாம் காட்சியளிக்கிறது.
அது மட்டும் இல்லாமல் பிரச்சனத்தில் என்ன வருது அப்படின்னால் அந்த ஆலயத்திற்கு பெயர் தான் ருத்ரசோமநாதர் ஆலயம் அப்படின்னு ஒரு காலத்தில் பெயர். அதே பெயரைப்பும் வைத்து அங்கே பூஜைகள் எல்லாத்தையும் இந்த விவேகானந்தர் ஐயா அவர்கள் செய்து வர ஆரம்பிக்கிறார். அந்த பூஜையெல்லாம் செய்து அந்த புதரையெல்லாம் மண்டி கிடந்த அந்த பழைய இடத்துல அந்த பொருட்கள் எல்லாத்தையும் அகற்றி பார்த்ததுக்கப்புறம் அந்த சிவலிங்கம்லாம் வெளிப்பட்டுடுது இல்லையா. இதெல்லாம் நடந்ததுக்கப்புறமா அங்கே என்ன செய்தாலுமே அற்புதமாக ரொம்பவும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களாக அங்கே இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் நடக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய தொழிலும் செழிக்கிறது. அங்கே யார் வேண்டிக் கொண்டாலும் அற்புதங்கள் நடக்கிறது. பிரதோஷம், பௌர்ணமி, அமாவாசை போகிற நாட்கள் எல்லாம் அற்புதமாக அங்கே பூஜைகள் நடக்கிறது. அப்புறம் அந்த கோயிலில் அடிக்கடி இந்த ருத்ர யாகம் அப்படிங்கிறது நடந்து கொண்டே இருக்கும். ஸ்ரீருத்ரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறந்த வேத மந்திரம். ருத்ர பசுபதீஸ்வரர் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஒரு நாயன்மார் கூட இருக்கார். ருத்ரத்தை ஓதியே அவர் மேன்மை பெற்றார். அந்த ஆடி மாதத்தில் வர முதல் ஞாயிற்றுக்கிழமையில் கூழ் ஊற்றுகிறார்கள். 3வது 4வது வாரத்திலெல்லாம் சேக்கிழார் மன்றத்தின் சார்பாக சொற்பொழிவு நடைபெறுது இந்த ஞானமாணிக்க சிவாச்சாரியார் ஆலயத்தில். இந்த ஞானமாணிக்க சிவாச்சாரியார் பார்த்தோம்னா அம்மன் பக்தராக இருந்திருக்கார். அதிலும் குறிப்பாக வெற்றி தரக்கூடிய தெய்வமாகப்பட்ட வாராகி அம்மன், அம்பிகையின் படை தளபதி அந்த வாராகி அம்மனை தான் வழிபட்டு இருந்திருக்கார். அதனால் இந்த ஆலயத்தில் வாராகி வழிபாடும் ரொம்ப சிறந்தபடி நடக்கிறது. வாராகி வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாம் யோசிக்கக்கூடிய யார் அப்படி பார்த்தாலும் முத்துவடுகநாதர் சித்தர் தான். அதுபோலவே இந்த மகானும் வாராகி வழிபாடில் அப்படியே ரொம்பவும் தெளிச்சிருந்திருக்க காரணத்தினால வாராகி வழிபாடு இங்கே நடத்திட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஆலயத்தில் போய் வேண்டும் சொன்னால் எந்தவித எதிரி தொல்லையும் நம்மை அணுகாது, அதிலிருந்தெல்லாம் நம்ம எளிதில் விடுபடலாம் அப்படிங்கிறது இந்த மகானோட இன்னொரு விசேஷம். இந்த மகானுடைய ஜீவசமாதி வெளிப்பட்டதல்லவா, அது மூலமாக இவர்கள் என்ன ஆசைப்பட்டார்கள்னா, அதே அந்த அம்மா கிட்டக்கே போய் இந்த மகானுடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அந்த அம்மாவுக்கு எந்த வித பதிலும் கிடைக்கவில்லை. அதாவது அந்த சுவாமி இந்த சித்தர் பெருமான் அவருடைய உருவத்தை வெளிக்காற்றிக்கொள்ள விருப்பப்படவில்லை. அப்புறமா ஒரு நாளைக்கு கனவில் இங்கே பூஜை பண்ணிகிட்டு இருக்கார்கள் இல்லையா, அவங்களோட கனவில் சுவாமிகள் என்ன சொல்லியிருக்காருன்னா, சர்க்கரை பொங்கலை பௌர்ணமி எண்ணிக்கை வைத்து எனக்கு நைவேத்தியம் செய்து வழிபடுங்கள் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கார். அதன்படியே அவர்கள் அப்படியே நைவேத்தியம் செய்திருக்கிறார்கள். அப்படியே தொடர்ந்து அந்த நைவேத்தியங்கள் எல்லாம் நடந்து கொண்டே வருது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐயா இங்கே நிறைய பூஜை இதெல்லாம் சேவையெல்லாம் செய்திருக்கார். அவரோட அந்த விவேகானந்தர் ஐயாவோட நண்பர் ஆகக்கூடிய ரத்னகுமார் அப்படிங்கிற ஐயா ஒரு அற்புதமான தகவலை கூறியிருக்கார். அது என்ன அப்படின்னால், திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கிரிவலத்துக்கு போகும்பொழுது அங்கு ஒரு அற்புதமான மகான் இருந்தார். இப்பொழுது ஜீவசமாதியிலும் இருக்கிறார். அவர்தான் கொட்டாங்குச்சி சித்தர். இந்த கொட்டாங்குச்சி சித்தர் யார் அப்படிங்கிறது அடியேனுக்கு தெரியும். அப்படிங்கிறது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய அருள் பிரசாதம். இந்த கொட்டாங்குச்சி சித்தர் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நேர் அண்ணாமலை கோவிலுக்கு கொஞ்சம் பின்னால் போனோம் அப்படின்னு சொன்னால் ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்தை தாண்டி போனோம்னால் ஒரு மகானுடைய சமாதி இருக்கும். அதுதான் கொட்டாங்குச்சி சித்தர். கையில் ஒரு கொட்டாங்குச்சி வைத்து கொண்டிருப்பார். ஒரு அடி எடுத்து வைப்பார். நடனம் ஆடுவது போல் 1 அடி 2 அடி எடுத்து வைப்பார். 3வது அடி எங்கன்னு பார்த்தா நேராக மலை மேலேயே போயிடுவாராம். அப்பேற்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த மகான் தான் கொட்டாங்குச்சி சித்தரையா. அந்த கொட்டாங்குச்சி சித்தருடைய அறிமுகம் இவர்களுக்கு கிடைக்கிறது. அவர் இந்த ஜீவசமாதியில் வழிபாடு பண்ணியிருக்கார், வேண்டின்றிருக்கார். அவர் திருவண்ணாமலையிலேருந்து இங்கே வந்திருக்கார் அப்படின்னால், இந்த ராயப்பட்டில் கூடிய ஞானமாணிக்கம் ஐயா அப்படிங்கிறவர் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மகானாக இருப்பார் அப்படிங்கிறது நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு உண்மையான விஷயமாக இது விளங்குறது. இவரை நம்ம தவம் செய்து அவரை நினைச்சு நம்ம தவம் செய்து கண்டிப்பாக நமக்கு வேணுங்கிற விஷயங்களெல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு வேண்டின்றோம்னால் நியாயமான கோரிக்கைகளை கண்டிப்பாக இந்த மகான் நிறைவேற்றுவார். ராயபுரத்திலே இவரோட ஜீவசமாதி அமைந்திருக்கு. இந்த மகானை சென்று தரிசித்து நம் வாழ்வில் அனைவரும் உய்யும் பொருட்டு அன்னை வாராகி எல்லா கடாட்சங்களையும் தர வேண்டும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொண்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் ஞானமாணிக்க சித்தர் சுவாமிகளின் பாதங்களில் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.